எல்லாருக்கும் உயிர்ப்பிக்க கர்த்தர் பலப்படுத்துங்க. எல்லா கர்த்தர் சொல்லுவோம். அப்பா எங்களோட பேசும் ஆவியானவர், நீங்க பேசுங்க ஆவியானவர். நீங்க பேசுகிற தேவனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துங்க. அன்பின் தேவன் எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. அற்புதத்தை செய்கிறவர் எங்களோடு கூட பேசுங்க. அதிசயமானவர் எங்களோடு கூட பேசுங்க. நீங்க பேசுங்க. ஆவியானவர் பொறுத்து இந்த நாள்ல எல்லாரையும் உடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறார். எல்லாரையும் ஒவ்வொரு பேர் பேரா ஆண்டவரே உங்களுடைய பிரசன்ன ஒவ்வொருவரும் நிரப்புவதாக. அப்பா உடைய அன்புக்காக, உடைய வல்லமைக்காக, உடைய அபிஷேகத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற எங்க ஒவ்வொருவரையும் நீங்க கண்ணோக்கி பாரும் ஐயா. எல்லாரும் சொல்லாம, ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாரும் ராஜா. எங்களிடத்துல பேசும் ஆவியானவரே. கர்த்தர் எங்க கூட பேசுங்கப்பா. யோபு 42:2 சொல்கிறது, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதப்பா. எங்க வாழ்க்கையில வச்சிருக்க திட்டங்கள் தடைப்படக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஜெபத்துல ஒரு பெரிய மிராக்கிள் எங்க வாழ்க்கையில செய்ய போறீங்க. இன்றைக்கு நாங்க கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்கொள்கிறோம். ஆனா கர்த்தருடைய சித்தம் என்னமோ அது மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சித்தமோ எங்களுடைய நினைவுகள் ஒன்று வேண்டாம் தகப்பனே. எல்லாமே உங்க சித்தத்தின்படிதான் நடக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.